வச்சு எடுத்துப்பேன் அப்படின்னா ஹெச் என் என் ஓஎஸ் அதை பேஸ் பண்ணி நான் எழுதுவேன். சரியா? இப்ப ரெண்டு எண்ணும் சேமா இருந்துச்சா எண்ணுக்கு அடுத்த இது பார்க்க போறேன். அப்ப ஹெச் இருக்கு ஓ இருக்கு. அப்ப நான் எதை ஃபர்ஸ்ட் எழுதுவேன்? So based on that I'll just check it. சரியா? Next, when the two ligands have the same defining atom, ligands with fewer such atoms is cited. சரியா? First followed by the ligand having more atoms. So ரெண்டு ligand இருக்கு having the same atom. So அப்போ நீ first second atom நீ எடுத்துட்டு போவ. சரியா? So these are the initial rules, but still will be completing a point 1 and point 2. First order of naming ions. First யாரை இது பண்ணும் அப்படின்னு கேட்டா you should write the cationic part followed by anionic part. சரி, எனக்கு இதுக்கு என்ன பேர் எழுதுவேன்? Let's say Na4 FeCN6. இதுக்கு என்ன பேர் எழுதணும்? உனக்கு IUPAC நேம் ஃபுல்லா தெரிஞ்சா ஃபுல்லா சொல்லு இப்போதைக்கு. இதுக்கு என்ன எழுதுவேன்? sodium hexacyanidopherate. Okay, sodium hexacyanidopherate. அவ்வளவுதானா? கரெக்ட்டா? 2. Yes, it's supposed to be mentioned in Roman letters 2. அப்ப இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிராக்கெட்டுக்கு வெளியில அது எத்தனை வாட்டி இருந்தாலும் சரி I should mention in only one word name. சரியா? நான் அயனிக் காம்ப்ளெக்ஸ். சரியா? காம்ப்ளெக்ஸ்க்கு இல்லாத இவங்களை நீ எப்படி கன்சிடர் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அது குளோரைடு புரோமைடு அப்படின்னு சொன்னா போதும். அது எத்தனை வாட்டி இருக்குன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் என்னோட காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ்ல யாரை ஃபர்ஸ்ட் எழுதுவேன் அப்படின்னு கேட்டா உன்னோட லிகாண்ட தான் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். அது எத்தனை வாட்டி இருக்குன்னு எழுதுவேன். தென் அந்த காம்ப்ளெக்ஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா இருந்தா ஏடின்னு போடுவேன். கேட்டயானிக்கா இருந்தா you will just write the normal name. சரியா? So these are the two important things. அப்ப point 1 order of naming ions, always cationic part is supposed to be written first. Point 1. சரியா? So cation is first named, then anion. Next, naming the coordination entity. Coordination entity எப்படி நேம் பண்ணுவ அப்படின்னு கேட்டா இங்க வந்து இப்ப நம்ம பேசுனதுக்கு FeCN6 4 times இருந்துச்சு. ரைட்? CN6 -4. இதுல நீ யார ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ண அப்படின்னு கேட்டா என்னோட லிகாண்ட தான் மென்ஷன் பண்ண. சோ ஹெக்ஸா சயனிடோ அப்படிதான் நீ ஃபில் பண்ண. சரியா? சோ தீஸ் ஆர் லிகாண்ட்ஸ். சோ லிகாண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்க. அதுக்கு அடுத்து தான் உன்னோட மெட்டலை பத்தி பேசிருக்க. இது நெகட்டிவா இருக்கிறனால தான் ஏடிஇன் கம்ப்ளீட் பண்ணிருக்க along with oxidation state. சரியா? அண்ட் இதுக்கு சார்ஜ் இருந்துச்சுன்னா யூ ஷுட் சப்போஸ் மென்ஷன் அஸ் அயான். அதுக்கு சார்ஜ் இல்ல அப்படின்னா நீ நார்மலா விட்டுறலாம். சோ அப்போ இன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் point 1 the ligand is named first and then central metal ion. சரியா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் நேமிங் ஆஃப் ligands. சோ ligands எப்படிலாம் நேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயம் இருக்கு. the name of the anionic ligands. சரியா? it may be either organic or inorganic. It's supposed to be end with O. In general, if the anionic ligand names end with IDE இல்ல ITE இல்ல ATE, இந்த E மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு நீ O போடணும். அப்போ குளோரைடுன்னு வந்துச்சுன்னா you supposed to write as chlorido. நைட்ரேட் இல்ல சல்ஃபேட் அப்படின்னு வந்துச்சுன்னா you supposed to write as நைட்ரேட்டோ. சல்ஃபைட் வந்தா சரியா? சல்ஃபைட்டோ. சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். சோ அது ஈய ஓவா மாத்தி போடுவேன். சரியா? சோ அப்போ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதை வந்து நம்ம குளோரோ புரோமோ நைட்ரோலாம் நம்ம போடக்கூடாது. இட்ஸ் சப்போஸ் டு பி குளோரிடோ புரோமிடோ அப்படின்னு தான் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் such as triphosphate. சரியா? இதெல்லாம் நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா இது வந்து குளோரைடு அப்படிதான் இருப்ப. மேபி ஹெக்ஸா குளோரைடு எடுத்துக்கலாம், 6 வாட்டி இருக்கலாம். பட் உன்னோட காம்ப்ளெக்ஸோட பேரு ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் டயமின் அப்படின்னு இருக்கு. அப்போ மாலிகுலுக்கு உள்ளேயே டை இல்ல ட்ரைபாஸ்பேட்
சரியா? சோ இந்த மாதிரி டை ட்ரைன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் நீ என்ன பண்ணணும், பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும். சரியா? பிராக்கெட்டுக்கு முன்னாடி அது 2 வாட்டி இருந்தா பிஸ், 3 வாட்டி இருந்தா ட்ரெஸ். இந்த மாதிரி நம்ம நேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரைட், ஃப்ளூரிடோ, குளோரிடோ, புரோமிடோ, நைட்ரேட்டோ. ஏமா இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்கான், ஏன் இங்க ஓ ஸ்பெசிஃபை பண்ணிருக்கான்? சரி, என்ன தான் அந்த சென்ட்ரல் ஆட்டம் கூட அட்டாச் ஆக போகுது, மெட்டல் அயான். எக்ஸாக்ட்லி. சோ மெட்டல் ஆட்டம்ல நைட்ரஜன் அட்டாச் ஆனா, பிகாஸ் தீஸ் ஆர் ஆம்பைட் என்டைட் லிகாண்ட்ஸ், அப்போ நைட்ரஜன் அட்டாச் ஆனா அது நைட்ரேட்டோ என் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். அதே மெட்டல்ல உன்னோட ஆக்சிஜன் அட்டாச் ஆயிட்டு வந்தா we are mentioning it as நைட்ரேட்டோ என். சரியா? சோ அப்போ மெட்டல் ஆட்டம் கூட யார் அட்டாச் ஆயிருக்கான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சல்ஃபேட்டோ. சோ OH மைனஸ் ஹைட்ராக்சைடு சொல்லுவோம், இது ஹைட்ராக்சோ அப்படின்னு வச்சிருக்கோம், இல்ல ஹைட்ராக்சிடோ அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஆக்சிலேட், சோ ஆக்சிலேட்டோ. சயனைடு, சயனிடோ, ஆக்சுவலி சைனோ வேணா, சயனிடோன்னு வச்சுக்கோ. அசிட்டேட், அசிட்டேட்டோ. தயோசயனேட், தயோசயனேட்டோ. O2 பெராக்சைடு. சரியா? சோ பெராக்சோ இல்ல பெராக்சிடோன்னு வச்சுக்கலாம். O2 N3 மைனஸ் அந்த அளவுக்கு கேட்க மாட்டான், பட் ஸ்டில் we have, you can use it. and carbonate கேட்பான், நைட்ரேட்டோ. NH2 மைனஸ் இந்த அமிடோ, NH2 மைனஸ் இமிடோ, ClO3 குளோரேட், குளோரேட்டோ, S2O3 தயோசல்ஃபேட், அது தயோசல்ஃபேட். இது எல்லாமே நெகட்டிவ் லிகாண்டுக்கு நீ கொடுக்க போற பேர். ப்ளீஸ் ஆக்சுவலா ஒரு 4 இது எழுதி போட்டுருக்கலாம், பட் ஸ்டில் த ரீசன் வை ஐ டுக் அ போட்டோ அண்ட் ஐ ஆடட் அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்குமே இதுல இருக்கு, நீ செக் பண்ணிக்கலாம். எந்த சார்ஜ் வேணாலும் இட் இஸ் தேர், யூ கேன் டேக் இட். அதுக்காக தான் இதை எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் similarly we have a positive ligands. Positive ligands are always ends with IUM. அப்போ இது நைட்ரோசில் அப்படின்வாங்க, அது நைட்ரோசோனியம். இது NH2 NH2 னா ஹைட்ரஜன் அப்படின்வாங்க, சோ ஹைட்ரஜனியம். NO2 plus it is நைட்ரோனியம். சரியா? இந்த மூணுமே பாசிட்டிவ் லிகாண்டுக்கு நீ கொடுக்க போற பேர். மேக்ஸிமம் பாசிட்டிவ் லிகாண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. சரியா? நெக்ஸ்ட் நியூட்ரல் லிகாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் CH3NH2 பேர் வந்து மெத்திலமின். we have to write as such. EN ethylene diamine, so அது ethane 1,2 diamine கூட எடுத்துக்கலாம். The name ethane 1,2 diamine should be used in preference to ethylene diamine. சரியா? சோ அப்போ ethane 1,2 diamine னா இப்போதைக்கு நீ ரொம்ப ஸ்பெசிஃபைடா எழுதணும். ethylene diamine முடிஞ்ச அளவுக்கு அதிகமா எழுதாத. Try to give ethane 1,2 diamine. Next C6H5N, it is called as pyridine. Triphenyl phosphine, phosphine and urea and dipyridine or dipyridyl அப்படி சொல்லலாம். சரி, இதுல யாருக்கு நான் பிசிட்ரஸ் யூஸ் பண்ணனும்? among this molecule யாருக்கு நான் பிசிட்ரஸ் யூஸ் பண்ணனும்? ஈத்தேன் 1, diamine. so ethane 1,2 diamine and ட்ரைஃபினைல் பாஸ்பேட், TPP, triphenyl phosphine. இந்த ரெண்டு பேருக்கும் தான் நான் வந்து பிஸ் இல்ல ட்ரெஸ் இல்ல டெட்ராகேஸ் will use it. maximum பிஸ் தான் இருக்கும், டெட்ராகேஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? so please remember these things. Next, however, there are few exceptions in naming neutral ligands. For example, H2O, you know it is already, it is aqua. அடுத்து NH3 வந்து amine, NO is nitrosyl, CO is carbonyl and CS is thiocarbonyl. இதெல்லாம் some other names. See, நான் வந்து உனக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். சரியா? Right. Moving to the next one. Numerical prefix. Generally, Cl6 இருக்கு within the bracket. அப்ப நீ என்ன பண்ண? ஹெக்ஸா அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண. ஹெக்ஸா குளோரிடோ. சோ இதுதான் ஆக்சுவலா நியூமெரிக்கல் ப்ரிஃபிக்ஸ், வேற எதுவுமே கிடையாது. ரைட்டா? சோ அப்போ ரெண்டு இருந்தா டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா எக்ஸெட்ரா யூஸ்ட் டு இண்டிகேட் தேர் நம்பர். சப்போஸ் அது வந்து காம்ப்ளெக்ஸ் லிகாண்டா இருந்தா அப்ப நீ என்ன பண்ணணும்? பிஸ், ட்ரிஸ், டெட்ராகேஸ் ஆர் யூஸ்ட். சரியா? ரைட்.
சோ அப்ப நீ எப்படி எழுதுவேனா பிசின் போட்டு எத்திலின் டயமின் அப்படின்னு எழுதுவேன் ஆர் ஈத்தேன் 1,2 டயமின் போடுவேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चन ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கிற क्वेश्चन. சோ இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டா, சோ வெறும் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் இருக்கு சரியா. அப்ப en தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ en 3 வாட்டி இருக்கு, therefore it is in bracket ethane 1,2 diamine bracket க்ளோஸ் பண்ணிடு. அடுத்து லிகாண்ட சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இருக்குது மெட்டல். மெட்டல் சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருக்கு, அதனால நான் நார்மலா எழுதுறேன் சரியா. நெகட்டிவா இருந்தா 8 போடணும், இது பாசிட்டிவ் இருக்கனால நார்மலா எழுதுறேன். சோ வில் பி ரைட்டிங் as cobalt. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடி. எத்திலின் டயமினோட சார்ஜ் வந்து 0, சோ அதனால 3. இங்க சார்ஜ் இருக்கு, அதனால நான் அயான் போடுறேன் சரியா. Similarly NaCl2 PPH3 twice, right. So triphenyl phosphine first எழுதணுமா இல்ல chlorido first எழுதணுமா? chlorido. Reason? Alphabetical orderல போகும். So alphabetical order. அப்ப ரெண்டு chlorine இருக்கு, அப்ப dichlorido. நெக்ஸ்ட் ரெண்டு வாட்டி triphenyl phosphine TPP இருக்கு, அப்ப bis பிராக்கெட்டுக்குள்ள triphenyl phosphine. அதுக்கு அடுத்து சார்ஜ் எதுவுமே கொடுக்கல which is neutral, அப்ப நியூட்ரலா இருந்தாலும் அதே பேர் தான் எழுதுவேன், therefore it is nickel 2. next ending of names as I mentioned. so என்னோட நெகட்டிவா இருந்தா நீ 8 ன்னு முடிப்ப, இவ்வளவுதான் பாயிண்டே. சப்போஸ் அது பாசிட்டிவோ இல்ல ஒரு நியூட்ரலாவோ இருந்தா you will write their general name, there is no changes. platinum na platinum தான், cobalt na cobalt தான், nickel na nickel தான் சரியா. so there is no change. so அப்போ when a complex is anionic, the name of the central metal atom ends with 8. For cationic and neutral complex, the name of the metal is written without any characteristic ending. You can just write the regular name. For example, இது cationic complex anionic complex and அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னா அதோட சார்ஜ் என்னோட காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் எவ்வளவு வரும்? +3. இருடா எனக்கு நெட்டு போயிடுச்சுடா, மழை இங்க அடிச்சு ஊத்துது. வெயிட் பண்ணுடா. கேக்குதாடா? கேக்குது சார். கேக்குது. இங்க நெட்டு போயிடுச்சு, கரண்ட் இல்ல, என்னோட மொபைல்லையும் டேட்டா காலி ஆயிடுச்சு. ஸோ நான் உனக்கு இந்த பிடிஎஃப் மட்டும் நான் அனுப்புறேன்டா சரியா. நீ அதில் செக் பண்ணி பாரு, நிறைய மாலிகல்ஸ் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படியே ஒரு வீடியோ ஆன் பண்ணுறேன். வீடியோ ஃப்ரண்ட்ல பார்க்கணும். Wow. As you can see, so நான் நிறைய காம்ப்ளெக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே क्वेश्चन, இதுக்கு இது ஆன்சர். அடுத்து we have some question, அதுக்கான ஆன்சர். once again, so oxidation state லைட்டா போட்டிருக்கேன் சரியா. you can see the questions. ரைட். so இது எல்லாமே உன்னோட கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கு சரியா. அதுக்கு அடுத்து உன்னோட விபிடிக்கு இங்க ஃபுல்லாவே நான்
போட்டு வச்சிருக்கேன் as you can see. தெரியுதாடா? இல்ல சார், கிளாரிட்டி நல்லா. கிளாரிட்டி நல்லா இல்லையா? பரவாயில்ல, இருக்குன்னு தெரியுதுல்ல. எஸ் சார். சரியா? சோ எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸையுமே நான் போட்டு வச்சிருக்கேன். I'll share that PDF now. எனக்கு உட்கார்ந்து வெறும் இந்த ரெண்டு மட்டும் முடிச்சிடுறியா? அம்மா விபிடி தெரியும்லடா எல்லாருக்கும்? எஸ், ஓரல் கன்ஃபர்மேஷன். எத்தனை பேருக்கு விபிடி நல்லா தெரியும்? எஸ் சார், தெரியும் சார். எஸ் சார். ஓகே ரைட். அஸ்வித் ஓகே. வேற? லோஹிதா? தெரியும் சார். ஜெயஸ்ரீ? ஓரளவுக்கு தெரியும் சார். ஓரளவுக்கா? இப்பதான் சரி. ஜகத், ஸ்ரீயா? எஸ் சார், ஐ நோ. மிஸ்டர் ஜகத்? கௌஷிக்? சார் கொஞ்சம் தான் சார் தெரியும், ஃபுல்லா தெரியாது. சரி, மறந்துச்சு சார். சரி. கரண்ட் வந்துருச்சு, நெட் வந்துருச்சா? கம் ஆன். கரண்டே வந்தாலும் நெட் வர லேட் ஆகுது. வாவ், கரெக்ட். ரைட். நான் உனக்கு மறுபடியும் கரண்ட் எப்போ போகும் தெரியல. நான் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி முடிச்சிடுறேன். ரைட். ஸோ as you can see, ஸோ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும் தான் எழுதணும். இது வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். கோபால்ட் அப்படியே தான் இருக்கு. You can hear my voice, right? எஸ் சார். எஸ் சார். Thanks for the confirmation. Right. So அப்போ நெக்ஸ்ட் இது பொட்டாசியம், இது பிளஸ், இது நெகட்டிவ், ரைட்டா? சோ அப்ப ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ன்றதால உனக்கு என்ன பண்ணிட்டான்? பிளாட்டின் 8 ATE ன்னு போட்டுருக்கான். சரியா? நெக்ஸ்ட் COSN4 -2, அவனே -2 ன்னு கொடுத்தான். அப்ப இது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். அப்ப கோபால்ட் என்னவா மாறுது? கோபால்ட் 8. சரியா? நெக்ஸ்ட் அண்ட் Fe க்கு வந்து ஃபெரஸ்னு எழுதுவா இல்ல அயன் எழுதுவா. ஆனா இதுல வரும்போது ஃபெர்ரேட் அப்படின்னு எழுதணும், நெகட்டிவா இருக்கும்போது. சரியா? So as you can see, இது வந்து நியூட்ரல் ஸ்பீஷிஸ், சார்ஜ் கிடையாது, ரைட்டா? அதனால அவன் அயன் போட்டிருக்கான். So these are the extra things. And silver, அதுக்கு வந்து நீ அர்ஜென்டம் யூஸ் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் கோல்டு, சரியா? அதுக்கு வந்து RM அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சரியா? Cu க்கு காப்பர் குப்ரேட்னு போட்டுக்கோ. சரியா? So these are the things we can use for cationic and நியூட்ரலுக்கு அவன் கொடுத்தான் சில்வர் அயன் யூஸ் பண்ணிக்கோ. ஆனா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா இருந்தா யூ கேன் யூஸ் அர்ஜென்டம், அதாவது அர்ஜென்டேட் அப்படின்னு போட்டுக்கோ. ஆரம் அதாவது ஆரேட் அப்படின்னு போட்டுக்கோ. சரியா? these are things you can use for anionic complex. next oxidation state உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். சரியா? சோ உனக்கு COH2O 6 இருக்கு, +3 இருக்கு. நான் what you will do, கோபால்ட் எனக்கு தெரியாது, அப்ப x ன்னு வெச்சுக்கோ, பிளஸ் H2O வந்து என்ன சார்ஜ் வரும்? 0 சார். 0 into 6. பவர்ல இருந்தா it is equal to அப்படின்னு போட்டுக்கோ. +3னால +3 அப்படி எழுதிக்கோ. அப்ப x is equal to +3. சோ இது நீ எப்படி எழுதுனா உன்னோட நேம்ல ரோமன் லெட்டர்ல நீ எழுதுவ. சரியா? within a bracket. இதுதான் நம்மளோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NO2 இருக்கு, மெட்டல்ல NO2 அட்டாச் ஆனா யூ கேன் சே நைட்ரேட்டோ
N. இதே மெட்டல்ல ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு, அதுவும் NO2 தான் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், யூ கேன் ரைட் அஸ் நைட்ரேட்டோ ஓ அப்படின்னு போடலாம். ஸோ மெட்டல்ல சயனைடு இருந்தா சயனைடு போட்டு சயனைடோ பிராக்கெட்ல சீன் போடலாம். அதே என்சியா இருந்தா சயனைடோன் பிராக்கெட் போட்டு உனக்கு என்னன்னு போடலாம். பட் ஜெனரலா இந்த சிஎனுக்கும் என்சிக்கும் எப்படி எடுத்துப்பான்னா சயனைட் அண்ட் ஐசோ சயனைட் எடுத்துப்பான். தட் ஆல்சோ யூ கேன் யூஸ். சரியா, இது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வித் திஸ் we have lot of examples. Let me solve the first one. K Ag Cn twice, right? So அப்போ பொட்டாசியம் பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டையான் எழுதுவோம். இட் இஸ் பொட்டாசியம். அது 10 வாட் இருந்தாலும் பொட்டாசியம் பொட்டாசியம் தான், இட் டசன்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன். காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் எழுதணும்னா லிகாண்ட் எழுதணும். 2 வாட்டி இருக்கு, சரியா? அப்ப என்ன ஆச்சு, டை சயனிடோ. ஏஜினா சில்வர், நெகட்டிவ் ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. அப்ப நான் என்ன எழுத போறேன், இட் இஸ் கால்ட் அஸ் அர்ஜென்டேட். நெக்ஸ்ட் என்னோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா கண்டுபிடி. வந்து +1 பிளஸ் சில்வருக்கு தெரியாது x, சயனைட் இஸ் -1, 2 வாட்டி இருக்கு, அப்ப -2 is equal to 0. அப்ப என்ன ஆச்சு, x minus 1 is equal to 0 and x is equal to +1. அப்போ பிராக்கெட்ல +1 போடு, சரியா? சோ இதான் அதோட நேம். அதே மாதிரி மத்த எல்லா நேமும் இருக்கு. சோ டுடே வில் end the class very fast, சரியா? முடிஞ்ச அளவுக்கு end பண்ணிறேன். I want you to write all the names. See, the only point is if you write all the names, நீ இதுல இருந்து மட்டும் தான் அவன் क्वेश्चन கேட்பான், வேற எதுவும் மத்த கேட்க மாட்டான். I'm sure of it, சரியா? சோ அப்போ நீ எனக்கு எல்லா क्वेश्चनமே எழுதிட்டு எனக்கு அனுப்பு. If you don't understand something, just take a snap and send me. I'll explain why it comes. Okay வா? Next இதுக்கு பேர் எழுதலாம் K4 NiCN4. ரைட், பிராக்கெட்டுக்கு வெளில பொட்டாசியம் இருக்கு. அப்போ பொட்டாசியம் தான் எழுதி ஆகணும், 4 வாட்டி இருக்குன்றது பார்க்க கூடாது, ஏன்னா இட் இஸ் அவுட் சைட் த பிராக்கெட். அப்போ பொட்டாசியம். நெக்ஸ்ட் அப்போ காம்ப்ளெக்ஸ்க்குள்ள வர, காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இது மெட்டல், இது லிகாண்ட். அப்போ லிகாண்ட ஃபர்ஸ்ட் எழுதணும். 4 வாட்டி இருக்கு, which is டெட்ரா சயனிடோ. நெக்ஸ்ட் மெட்டல் நிக்கல். இந்த காம்ப்ளெக்ஸ் பொட்டாசியம் பிளஸ் இருந்தா இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த நெகட்டிவா இருக்கும். அப்ப என்ன ஆச்சு, இட் இஸ் நிக்கல் 8. ஆக்சிடேஷன் ஸ்டேட் யோசிச்சு பாரு. பொட்டாசியமுக்கு 4 இருக்கு, அப்ப +4 பிளஸ் நிக்கலுக்கு x, சயனைடுக்கு வந்து -1, அப்ப 4 வாட்டி இருக்கா, -4 is equal to 0. அப்போ totally it will become 0. So in this case the oxidation number of nickel is 0ன்றது அவன் மென்ஷன் பண்ணிருக்கான், சரியா? சோ எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. ப்ளீஸ் டூ எஸ், நான் சொன்ன மாதிரி தான் கரண்ட் போயிடுச்சு. எனியா சரி, இதில் ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் நீங்கள், சரியா? நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். I'll give you like 8:30, சரியா? ஒரு 30 minutes இருக்கு. எல்லா கொஸ்டினுக்கும் போட்டுப்பாரு, டூ ட்ரை, சரியா? அதை முடிச்சு சொல்லு. அதுக்கடுத்து நான் விபிடி நோட்ல எனக்கு நெட் வந்துட்டு கொஞ்சம் கான்ஸ்டன்டா இருந்தா நான் அடுத்து விபிடி சொல்றேன். விபிடி உனக்கு தெரிஞ்சவங்க ஜஸ்ட் டூ இட், கோ ஆன், வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தெரியலன்றவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கால் பண்ண எனக்கு, சரியா? I'll explain how to do it, சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நெட் இன்னைக்கு அவ்வளோதான். ஓகேவாமா? நீ பேசுறது கேட்கலடா எனக்கு. ஓகே சார். ஓகே சார். இப்போ எனக்கு ஒர்க் பண்ற, சரியா? நான் அந்த பிடிஎஃப் நான் அனுப்பிடுறேன். எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணு, கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு சொல்லு. I need the status report by 9:30, சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகேம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூடா. சி 1.5 மணி நேரம் இருக்கேன்னு நினைச்சேன்டா.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் கேக்குதுடா? சார் இப்போ நீங்க அமிச்ச பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிட்டு அதுல ஏதாவது டவுட்னா கால் பண்ண சொல்லுங்க. ஆமா 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 ஆமா. ஓகே சார். சார் விபிடி சார். இதோ நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கேன்டா. ஓகே சார். பாய் சார்.